நீங்க வளர்க்குற பிளான்ட்ஸ்ல டிஷ்யூஸ் இருக்கா? நீங்க வளர்க்குற பிளான்ட்ஸ் மட்டும் இல்ல. எல்லா பிளான்ட்ஸ்லயும் டிஷ்யூஸ் இருக்கும். ஏன் இந்த பிளான்ட்ஸ்ல டிஷ்யூஸ் இருக்கு? அதோட பர்ப்பஸ் என்ன? அத தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ. குரூப் ஆஃப் செல்ஸ தான் நம்ம டிஷ்யூஸ்ன்றோம். ஆனா அந்த டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாரி இருக்கலாம். இல்ல டிஃபரண்டாவும் இருக்கலாம். பட் அதோட ஃபங்ஷன் என்னமோ ஒண்ணு தான். டிஷ்யூஸ ஓவராலா 2 விதமா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒண்ணு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. இன்னொன்னு பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். கான்ஸ்டன்ட்டா டிவைட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் இட் வில் நெவர் செட்டில். இட் வில் கீப் எவால்வ். ஆனா பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படி இல்ல. பெர்மனன்ட் டிஷ்யூஸ் எல்லாமே ஒரு மெச்சூர்ட் டிஷ்யூஸ் அண்ட் அது டிவைடும் ஆகாது. டிஷ்யூஸ்குள்ள 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கிறத 1875ல சாக்ஸ் கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. அந்த 3 சிஸ்டம் என்னன்னா எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். புரியலல்ல? புரியிற மாரி சொல்றேன். எபிடெர்மல் டிஷ்யூனா பிளான்ட்ஸோட ஸ்கின் மாரி பிளான்ட்ஸோட இன்னர் டிஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணும். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் பிளான்ட்ஸுக்கு பேஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற டிஷ்யூஸ். இது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் ஃபுட் அண்ட் வாட்டரை த்ரூ அவுட் த பிளான்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோக்கு 500 லைக்ஸ் வந்தால் இந்த 3 டிஷ்யூ சிஸ்டம்ஸையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி 10th சயின்ஸ் கண்டென்ட்டை பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் ஒன்று போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.